டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் 7th லெசன் வேவ் ஆப்டிக்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் ஈக்குவேஷன் ஃபார் பாத் டிஃபரன்ஸ். ஓகேவா? யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அந்த டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம், பாத் டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த டூ வேவ்ஸ், அதே மாதிரி பேண்ட் வித் இது மாதிரி இருக்குது. ஸோ நம்ம பாத் டிஃபரன்ஸ், அதே மாதிரி ஃபார் கன்ஸ்ட்ரக்ட் இன்டர்ஃபரன்ஸுக்கு என்ன கண்டிஷன், அதே மாதிரி டெஸ்ட்ரக்ட் இன்டர்ஃபரன்ஸுக்கு என்ன கண்டிஷன், இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஸ்லிட்ஸ் S1 S2. ஆக்சுவலாக அந்த சோர்ஸ் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட் எப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி லைட்டை வந்து எமிட் பண்ணோம். ஸோ இது வந்து ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு வேவ் ஃப்ரண்ட்டும் என்ன பண்ணும், செகண்டரி வேவ் லெட்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ S1 S2 ஆக்ட் ஆஸ் ஏ செகண்டரி சோர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த செகண்டரி சோர்ஸ் ஆக்ட் ஆஸ் ஏ கோஹரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் கோஹரண்ட்டில் என்ன கண்டிஷன் சொன்னோம், சேம் வேவ் லென்த் ஆர் கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி ஆர் சேம் ஃப்ரீக்வன்சி, சேம் ஃபேஸ் ஆர் கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ வேவ்ஸ். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி சேம் ஆம்ப்ளிடியூட் இஸ் ப்ரிப்பரபிள். ஸோ இதெல்லாம் கண்டிஷன் ஃபார் ஏ எதுக்கு கண்டிஷன் பார்த்தோம், கோஹரண்ட் சோர்ஸஸ்க்கான கண்டிஷன். ஸோ இப்போ சோர்ஸ் S1லேருந்து என்ன பண்ணுவோம், இது மாதிரி லைட் வந்து எமிட் பண்ணும், இது மாதிரி வேவ்ஸாக ட்ரான்ஸ்மிட் ஆகும். ஸோ பிங்கிற பாயிண்டில் வந்து மீட் பண்ணும். அதே மாதிரி பாயிண்ட் S2லேருந்து வரக்கூடிய லைட் சோர்ஸும் இது மாதிரி வேவ்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ டு ரீச் த பாயிண்ட் P ஆன் த ஸ்க்ரீன். ஸோ when the point P is a constructive or destructive interference with respective path difference between the two waves from S1 and S2. ஸோ S1க்கும் S2க்கு இருக்கக்கூடிய பாத் டிஃப்ரென்ஸை பொறுத்து தான் பாயிண்ட் பியில் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஆர் மினிமம் வந்து அக்கர் ஆகும். ஸோ அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து சென்ட்ரல் பிரைட்னஸ்ஸு, அதே மாதிரி ஆன் எய்தர் சைட் ஆஃப் த சென்ட்ரல் பிரைட்னஸ் போத் டார்க்னஸும் உங்களுக்கு பிரைட்னஸும் உங்களுக்கு ஃபார்மேஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் இதில் இருந்து நம்ம பாத் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த டூ வேவ்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ லெட் dB the distance between the double slit S1 and S2 which act as the coherent source of wavelength lambda. ஓகே, இதனோட wavelength என்ன சொல்கிறோம்னா lambda. இதில் ஸ்மால் டிங்கிறது distance of separation between the two slits S1 and S2. ஸோ thickness of the slit வந்து very very smaller one, 0.03 millimeter. ஸோ screen is placed parallel to the double slit or at a distance of capital D from it. ஸோ ஸ்க்ரீன் எவ்வளோ தூரத்தில் வச்சுருக்கிறோம், சோர்ஸிலிருந்து ஒரு கேபிட்டல் டிங்கிற டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறீங்க. The midpoint of S1 and S2 is C and the midpoint of the screen O is equal distant from the S1 S2. ஸோ இந்த S1 S2லிருந்து ஸ்க்ரீனோடைய சென்டர் பாயிண்ட் எப்படின்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ நீங்கள் இதிலிருந்து ஒரு இது மாதிரி லைன் ட்ரா பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு லைன் எப்படி இருக்கணும், ஈக்குவல் டிஸ்டன்ஸில் பாயிண்ட் PO வந்து ரீச் பண்ணுது. ஸோ உங்களுக்கு இந்த பாயிண்ட் எப்படி இருக்குன்னா சென்ட்ரல் பிரைட்னஸ் கிடைக்கும். ஏன்னா there is no path difference between the S1 and S2 wave because O is at equal distance from the S1 S2. ஸோ பாயிண்ட் O பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிறனால இந்த S1 S2லிருந்து வரக்கூடிய வேவ்ஸ் வந்து என்ன பண்ணாதுன்னா பாத் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ ஓங்கிற பாயிண்டில் வந்து சென்ட்ரல் பிரைட்னஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ P is at any point at distance Y from O. ஸோ P-யோடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா Y டிஸ்டன்ஸில் எடுத்துருக்கிறோம். அது வந்து எந்த பாயிண்ட் வேணால் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃப்ரம் த ஆரிஜின், அதாவது சென்ட்ரல் பிரைட்னஸ்லேருந்து ஒய்ங்கிற டிஸ்டன்ஸில் பிங்கிற பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ த வேவ்ஸ் ஃப்ரம் த S1 S2 மீட் அட் P எய்தர் இன் ஃபேஸ் ஆர் அவுட் ஆஃப் ஃபேஸ் டிபெண்டிங் அப்பான் த பாத் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ வேவ்ஸ். ஸோ பிங்கிற பாயிண்டில் கன்ஸ்ட்ரக்டிவ் இருக்கலாம் அல்லது டெஸ்ட்ரக்டிவ் டிஃபரன்ஸ் நடக்கலாம். எதை பொறுத்து இருக்குங்க சார் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு பாத் டிஃபரன்ஸ் பிட்வீன் த S1 அண்ட் S2 பொறுத்து பியில் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் நடக்கலாம் ஆர் டெஸ்ட்ரக்டிவ் இருக்கலாம், அல்லது மேக்ஸிமம் டென்சிட்டி ஆர் மினிமம் டென்சிட்டி ஆர் மேக்ஸிமம் ஆர் மினிமம் வந்து அக்கரன்ஸ் ஆகலாம். ஸோ அதை பாத் டிஃபரன்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ பாத் டிஃபரன்ஸ் வந்து இப்படி சொல்லுவோம், லெட்டரில் டெல், இது வந்து டெல் பிட்வீன் த டூ வேவ்ஸ் ஃப்ரம் S1 அண்ட் S2 டு த பாயிண்ட் P. ஸோ எப்படி எழுதலாம், டெல் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃப்ரம் த டயக்ராம் பாருங்கள். ஸோ டெல்லுங்கிறத பாத் டிஃப்ரென்ஸ். ஸோ எப்படி எழுதலாம், S2P மைனஸ் உங்களுக்கு வந்து S1P. ஓகேவா? சோர்ஸ் S1லேருந்து P வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸு S1Pன்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்கிறோம், இது வந்து S2Pன்னு எடுத்துக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா S1P. ஓகேவா? ஸோ S1P பார்த்தீங்கன்னா S1லேருந்து P வரைக்கும் டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம பாத் டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த டூ வேவ் என்ன சொல்லலாம், S2Pலேருந்து இந்த S1Pயை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது தான் பாத் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ வேவ்ஸ். ஸோ ஹியர் S1P இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல் சார்னா இந்த MPக்கு ஈக்குவல். எம்ங்கிற லைன் எப்படி எழுதுகிறோம், இந்த S1லேருந்து
பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணுறீங்க ஃப்ரம் எஸ் டு பிக்கு, ஃப்ரம் எஸ்எல்1 எஸ் டு பிக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து எம்மு. ஸோ S1Pயும் எம்பியும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அப்போனா S2Pயிலிருந்து இந்த எம்பியை மைனஸ் பண்ணிட்டுனா மீதி S2M கிடைக்கும். இதை தான் பாத் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதான் எங்களுக்கு கேட்குறோம். del is equal to S2P minus S1P. பாத் டிஃப்ரென்ஸ் பற்றி வந்து 2 வேவ். ஸோ S1Pங்கிறது என்ன சொல்லிக்கிறோம், எம்பின்னு சொல்லிட்டோமா. ஸோ S1Pயும் எம்பியும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஸோ S2P மைனஸ் S1P பதிலாக MP சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் S2P மைனஸ் MP, அதாவது S2P மைனஸ் MP இஸ் நத்திங் பட் டெல். இதுதான் வந்து S2M. S2M தான் டெல். ஸோ பாத் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ வேவ்ஸ். ஸோ பாருங்கள், ஃப்ரம் த ஆங்குலர் பொசிஷன் ஆஃப் த பாயிண்ட் P ஃப்ரம் த C. ஸோ ஆங்குலர் பொசிஷன் Pயோடைய ஆங்குலர் பொசிஷன் அப்படின்னா ஃப்ரம் த பாயிண்ட் Cயிலிருந்து தீட்டாங்கிற ஆங்குலர் பொசிஷனில் P இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர். ஓகே, இதிலிருந்து தீட்டாங்கிற ஆங்கிள் பொசிஷன் இருக்குது. ஸோ ஆங்கிள் OCP மேக்கிங் ஆங்கிள் ஆஃப் தீட்டா. ஓகேவா. அதே மாதிரி ஃப்ரம் த ஜாமெட்ரியிலிருந்து ஆங்கிள் OCP தென் S1 அல்லது S2 S1M இந்த ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா உங்களுக்கு வந்து தீட்டாங்கிற ஆங்கிளை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுவும் தீட்டா தான். ரெண்டும் ஃப்ரம் த ஜாமெட்ரியிலிருந்து S2 S1M மேக்கிங் ஆங்கிள் ஆஃப் தீட்டா தென் OCP இந்த ஆங்கிளும் தீட்டா. ஓகேவா. அதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரம் த ஜாமெட்ரி த ஆங்கிள் OCP அண்டு S2 S1M ஆர் ஈக்குவல். ஸோ தீட்டா. ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ட்ரையாங்கிள் S2 S1M த பாத் டிஃப்ரென்ஸ். ஸோ அதிலிருந்து எப்படி வரலாம், S2Mங்கிறது இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கங்க. S2 S1Mல இந்த தீட்டாவுக்கு சைன் தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எப்படி வரலாம், சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடுங்கிறது S2M பை ஹைப்போட்டினஸ். இந்த பெர்பெண்டிகுலருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் ஹைப்போட்டினஸ். ஸோ அது வந்து D. ஸோ D sin தீட்டா இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து டெல்லுங்கிறது S2M. ஸோ டெல்லுங்கிறது உங்களுக்கு என்ன கிடைக்கும், D sin தீட்டா அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா. டெல் இஸ் ஈக்குவல் டு D sin தீட்டா. ஹியர் தீட்டா இஸ் வெரி வெரி ஸ்மால். ஸோ சைன் தீட்டா என்ன சொல்லலாம் அப்படின்னா தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஸோ டெல் இஸ் ஈக்குவல் D தீட்டா அப்படின்னு வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அனதர் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் OCPக்கு டேன் தீட்டா, இதுக்கு வந்து டேன் எடுங்க. ஸோ டேன் தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஆப்போசிட் சைட் டிவைட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ உங்களுக்கு ஆப்போசிட் சைடு என்ன வரும், தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடுங்கிறது ஒய் டிவைட் பை அட்ஜசன்ட் சைடுங்கிறது தீட்டாவோட அட்ஜசன்ட் சைடு வந்து இந்த வேல்யூ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா D டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சோர்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் இஸ் கேபிட்டல் D. ஸோ உங்களுக்கு வந்து tan theta is equal to y by d வரும். ஹியர் தீட்டா இஸ் ஸ்மால். இந்த தீட்டாவும் ஸ்மால் தான். ஸோ tan தீட்டாவும் எப்படி எழுதலாம், அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு தீட்டா. ஸோ உங்களுக்கு வந்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு y by dன்னு வரும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. tan theta is equal to y by d. ஸோ தீட்டா இஸ் ஸ்மால் அப்படின்னா tan theta நியர்லி ஈக்குவல் டு தீட்டா is equal to y by d. ஸோ இந்த தீட்டாவோட வேல்யூவை எதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷனில் கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ டெல் இஸ் ஈக்குவல் டு D இன்ட்டு y by dன்னு கிடைக்கும். ஸோ இதான் வந்து பாத் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ வேவ்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ் ஆஃப் த பாத் டிஃப்ரென்ஸ் த பாயிண்ட் மேபி ஹேவ் எ பிரைட் ஆர் டார்க் ஃபிரிஞ்சஸ். ஸோ டிபெண்டிங் அப்பான் கண்டிஷன், திஸ் கண்டிஷனை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து பாயிண்ட் B ஹேஸ் எ பிரைட்னஸ் ஆர் டார்க்னஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபார் பிரைட் ஃபிரிஞ்சஸ் ஆர் மேக்ஸிமா. ஸோ உங்களுக்கு அதுக்கு என்ன கண்டிஷன், அது வந்து மேக்ஸிமாங்கிறது கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஃபரன்ஸ்னு சொல்லலாம். ஸோ பிரைட் ஃபிரிஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாத் டிஃபரன்ஸ் டெல் இஸ் ஈக்குவல் டு n lambda. திஸ் இஸ் கண்டிஷன் ஃபார் த பாயிண்ட் P டு ஹேவ் எ மேக்ஸிமா ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஃபரன்ஸ் கண்டிஷன். வேர் n ஈக்குவல் டு என்ன இருக்கும், 0 1 2 3. ஏன்னா ஃபஸ்ட்டு சென்ட்ரல் பிரைட் ஃபிரிஞ்சஸ் இங்கே இருக்கும், ஓங்கிற பாயிண்டில் வந்து சென்ட்ரல் பிரைட்னஸ் கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூ வந்து n இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த டைம் வந்து n இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து வந்து n இஸ் ஈக்குவல் டு 1, அடுத்து வந்து n இஸ் ஈக்குவல் டு 2 இது மாதிரி கிடைக்கும். ஸோ சென்ட்ரல் பிரைட்னஸ் வந்து n இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து 0th ஆர்டர் ஆஃப் பிரைட் ஃபிரிஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் n இஸ் ஈக்குவல் டு 0 1 2 3. தென் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம பாத் டிஃப்ரென்ஸ் மெஷர் பண்ணிக்கிறோம். ஈக்குவேஷன் 3 அண்ட் ஈக்குவேஷன் 4 ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு dy by d இஸ் ஈக்குவல் டு n lambda. ஸோ இந்த டெல்லோட வேல்யூ கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா dy by d இஸ் ஈக்குவல் டு n lambdaன்னு வந்துடும். ஸோ அதிலிருந்து y இஸ் ஈக்குவல் டு n lambda d by d
அல்லது yn is equal to n lambda d by d. yn அப்படிங்கிறது distance of the nth bright fringes from the central bright. ஓகே, சென்ட்ரல் பிரைட்லேருந்து nth பிரைட்னஸ்க்கான கண்டிஷன் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா yn is equal to n lambda d by d. இதே மாதிரி கண்டிஷன் ஃபார் டெஸ்ட்ரக்டிவ் டிஃபரன்ஸ் அல்லது மினிமாவுக்கு என்ன கண்டிஷன் இது பாருங்கள். the condition for the point P to have a distinct difference or be a dark fringes. ஸோ பாத் டிஃபரன்ஸ்க்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா del is equal to 2n minus 1 lambda by 2. ஸோ ஆல்ரெடி நம்ம ஈக்குவேஷன் பார்த்துருக்கிறோமோ இல்லை, டெல்லுக்கு என்ன ஈக்குவேஷன் பார்த்துருக்குறோம், dy by d பார்த்துருக்குறோம். ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டெல்லுக்கு பதிலாக dy by d. ஸோ dy by d is equal to 2n minus 1 lambda by 2 அல்லது y is equal to 2n minus 1 lambda by 2 capital D by dன்னு வந்துடும். இந்த ஈக்குவேஷன் அப்படியே இப்படி ரெசிப்ரோக்கல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு y மட்டும் வச்சுங்க. இந்த d by d வந்து ரைட் சைடில் போச்சுன்னா capital D by dன்னு வந்துடும். அல்லது yn is equal to 2n minus 1 by 2 lambda d by d. ஸோ இதுதான் வந்து கண்டிஷன் ஃபார் த பாயிண்ட் P to have the dark fringesக்கான கண்டிஷன். ஸோ the distance yn is the distance of the nth dark fringe from the point O. ஸோ nth dark fringesக்கான distance from the origin இருந்து எவ்வளோ இருக்குன்னா இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ் ஃப்ரம் த சோன் ஃபிகர் இது வந்து S1, இது வந்து S2. ஸோ ரெண்டுலேருந்து வேவ்ஸ் மீட் ஆகுது at பாயிண்ட் P ஆன் த ஸ்க்ரீன். ஸோ ஸ்க்ரீனில் வந்து இந்த ரெண்டு வேவும் சூப்பர் இம்போஸ் ஆகுது அப்படின்னா ரெண்டுமே இன்ஃபேஸ் வித் ஈச் அதர். இன்ஃபேஸ்னு என்ன சொல்கிறோம், இது வந்து ஒன் வேவ் இருக்குது அப்படின்னா அனதர் வேவ் என்ன பண்ணும், இதே மாதிரியே இப்படியே இம்போஸ் ஆச்சு அப்படின்னா இது வந்து சூப்பர் இம்போஸ் வித் ஈச் அதர். இது இன்ஃபேஸ், இது வந்து இன்ஃபேஸ் வித் ஈச் அதர். ஸோ இன்ஃபேஸ்னாவே உங்களுக்கு என்ன இருக்கும், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இந்த பாயிண்ட் வந்து பிரைட்னஸ் கிடைக்கும். ஸோ பிரைட்னஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், ஏன்னா இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வந்து மேக்ஸிமம் கிடைக்கும். இதே இந்த பாருங்கள், இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் வந்து இப்படி வருது, அனதர் S2லேருந்து வரது வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ஒன் வேவ் வந்து இது மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. அனதர் வேவ் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட்டாக இப்படி இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் ஃபேஸ் வித் ஈச் அதர். ஓகே, 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ் வித் ஈச் அதர் இருக்குது. ஸோ ரிசல்டன்ட் டென்சிட்டி எப்படி கிடைக்குன்னா இது மாதிரி தான் இருக்கும். ஸோ தேர் இஸ் நோ ஆம்பிளிட்யூட் ஆஃப் லைட்டு. ஸோ தேர் இஸ் நோ இன்டென்சிட்டி. பட் இதில் வந்து இன்டென்சிட்டி வந்து மேக்ஸிமம் இது மாதிரி உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அக்கரன்ஸ் வந்து கிடைக்கும். மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வந்து கிடைக்கும். பட் இதில் வந்து இது மாதிரி 0 கிடைக்கும். ஸோ இது வந்து டார்க் ஆர் டெஸ்ட்ரக்டிவ் ரெஃபரன்ஸ். ஸோ த சோர்ஸ் இதிலிருந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த ஸ்க்ரீன் ஆல்டர்னேட் பிரைட் அண்டு டார்க் ஃப்ரிஞ்சஸ் ஆர் சீன் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்சஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக சென்ட்ரல் இது வந்து சென்ட்ரல் பிரைட்னு வச்சுங்க. இதுக்கு அனதர் சைடில் உங்களுக்கு வந்து எய்தர் பிரைட்னஸ் ஆர் டார்க் ஃப்ரிஞ்சஸ் ஆர் அப்டைன்டு. ஸோ சென்ட்ரல் பிரைட் இஸ் ரெஃபர்ட் as the 0th பிரைட் ஃபாலோடு பை த ஃபஸ்ட்டு டார்க்கு அண்டு ஃபஸ்ட்டு பிரைட்னஸ் கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் டார்க்கு அண்டு செகண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் வந்து அது மாதிரி போயிட்டே இருக்கும். தேர்டு இது மாதிரி ஃபோர்த் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் பிரைட்னஸ் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ் ஆர் அப்டைன் ஆன் எதர் சைட் ஆஃப் த சென்ட்ரல் பிரைட்னஸ் சக்ஸசிவ்லி. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.